வணக்கம், நான் தான் உங்கள் தீபன். இன்றைக்கி வந்து என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைக்கு தாங்க ரிவ்யூ பண்ணுறோம். என்ன பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி தம்ப்நெயில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. எஸ்டி ஸ்க்ராம்ப்ளர் அந்த பைக் தான் வந்து இன்றைக்கி ரிவ்யூ பண்ண போகிறோம். ஓகேங்க, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எஸ்டி ஸ்க்ராம்ப்ளர் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் 2,06,000 சம்திங் வருது. எக்ஸோரூம் ப்ரைஸில் உங்களுக்கு ஒவ்வொரு கலருக்கு தகுந்த மாதிரி ரேட்டு வந்து டிஃப்ரென்ஸ் ஆகுது. நம்ம வந்து கலரை பற்றி டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா எஸ்டி அப்படின்னாலே நமக்கு இன்ஜின் தான் மெயின். நம்ம வந்து பர்ஃபார்மன்ஸ்லேருந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிடலாம். 334cc இன்ஜின், 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ், 12.5 லிட்டர்ஸ் டேங்க் கெப்பாசிட்டி, 182 kgன்னு வேறு லெவலில் விட்ருக்காங்க எஸ்டி இந்த ஸ்க்ராம்ப்ளர் பைக்கை. சீட் ஹைட் 800 mm, மேக்ஸிமம் பவர் 28.7 bhp அட் 8000 RPMல அண்ட் மேக்ஸிமம் டார்க் பார்த்திங்க அப்படின்னா 28.2 Nm அட் 6750 RPMலன்னு வேறு லெவல் இன்ஜினாக கொடுத்துருக்காங்க இந்த எஸ்டி. சிங்கிள் சிலிண்டரு, 81 mm போர், 65 mm ஸ்ட்ரோக்கு, கம்ப்ரஷன் ரேஷியோ 11:1, டிஜிட்டல் இக்னிஷன் கொடுத்துருக்காங்க, லிக்விட் கூல்டு சிஸ்டம், டுவல் சேனல் ABS, ஃப்ரண்ட் பிரேக்கோட சைஸ் பார்த்திங்கன்னா 320 mm, ரேர் பிரேக்கோட சைஸ் 240 mm, ஃப்ரண்ட் வீல் சைஸ் பார்த்திங்கன்னா 19 inch, ரேர் வீல் சைஸ் பார்த்திங்கன்னா 17 inch, டியூப்டு டயர் தான் கொடுத்துருக்காங்க. மேபி டியூப்லெஸ் கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். LED ஹெட் அண்டு டெயில் லேம்ப்பு, ரெண்டுமே பார்த்திங்கன்னா LED லைட் தான் கொடுத்துருக்காங்க. பின்னாடி 2 சைலன்சரோட வெறித்தனமாக இருக்குது பார்க்குறப்பயே பைக்கு. அண்டு கம்பி வீல் தான் கொடுத்துருக்காங்க. மேபி ஆஃப் ரோடுக்காகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த வீல் வந்து கொடுத்துருக்கலாம். அதனால் டியூப் டயர் கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்குது. கால் இருக்கிற ஃபுட் ட்ரெஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்குது. இந்த டிசைனே வித்தியாசமாக இருக்குது. அந்த பிரேக் ஆகட்டும், அந்த இன்ஜின் பார்த்திங்க அப்படின்னா எஸ்டி இன்ஜினை அப்படியே கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன சொல்கிற 90s என்ன இன்ஜின் வருமோ சேம் அதே இன்ஜினே பார்த்திங்கன்னா அதே மாதிரியே கொடுத்துருக்காங்க. அந்தளவுக்கு வந்து இன்ஜினும் சேம் அதே மாதிரியே இருக்குது. அண்டு ரேடியேட்டர் பார்த்திங்கன்னா சொல்லவே தேவையில்லை. ரேடியேட்டர் சேர் அது மாதிரி சேஃப்டியாக கொடுத்துருக்காங்க. மக்காடு பார்த்திங்கன்னா கீழே டயர் எண்டு வரைக்கும் இருக்கிறதுனால ரேடியேட்டரில் வந்து டஸ்ட்டு படவோ சேர் அடிக்கவோ வாய்ப்பே கிடையாது. பின்னாடி சீட்டு தான் பார்த்திங்கன்னா சப்போர்ட்டே இல்லாமல் நிற்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அதுவும் வேறு லெவல் லுக்காக இருக்குங்க. எஸ்டி அப்படின்னாலே இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் தான். ஜாவாவும் எஸ்டியும் ஒன்றுக்கு ஒன்று சலிச்சதில்லைன்னு சொல்லலாம். ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரே இன்ஜின், கொஞ்சம் டார்க் அதிகப்படுத்தி விட்டுருக்காங்க எஸ்டி அப்படிங்கிற பேரை வச்சு. அவ்வளோதாங்க, வேறு ஒன்றும் வித்தியாசம் இல்லை. சீட்லாம் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் அந்த மீட்டர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. எஸ்டி இதில் வந்து நல்லாவே டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாங்க. நிறையா விஷயம் யூஸ் பண்ணியிருக்காங்க இதில். நம்ம தியரிட்டிக்கலாக பார்த்தது போதுங்க. பாடி அண்டு மேலே இருக்கிறது அந்த இதெல்லாம் வந்து நான் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மட்டும் சொல்கிறேன். வண்டி ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா லைட்டாக வைப்ரேஷன் இருக்குது, நல்லாவே ஃபீல் ஆகுது. என்ன சொல்கிற சவுண்டும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நமக்கு ராயல் என்ஃபீல்டுக்கோட கம்பேர் பண்ணுற அளவுக்கு சவுண்டு எனக்கு ஒன்றும் ஃபீல் ஆகல. ஒருவேளை ரோட்ஸ்டர் அந்தளவுக்கு சவுண்டு வரலாம், பட் ஸ்க்ராம்ப்ளர் வந்து அந்தளவுக்கு எனக்கு ஒன்றும் சவுண்டு தெரியல. எஸ்டி பொறுத்த வரைக்கும் இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் தான் பெஸ்ட்டு. ராயல் என்ஃபீல்டு கூட கம்பேர் பண்ணலாம் அப்படின்னா நம்ம எஸ்டி இன்ஜினை வேணால் கம்பேர் பண்ணலாம் இல்லையே, மற்றபடி வேறு எதையும் கம்பேர் பண்ண முடியாது. LED லைட்டு, ஒயிட் கலர் லைட்டு கொடுத்துருக்காங்க. அது எந்த அளவுக்கு செட் ஆகும்னு எனக்கு தெரியலிங்க. மிஸ்டாக இருக்கிற இடத்துலலாம் போனோம்னா அந்த ஒயிட் லைட் எவ்வளோக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ட்டு எனக்கு புரியல. அண்ட் யூஸ் பண்ண கிராஃபிக்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்குது. ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா லோகோ தாங்க, எஸ்டி அப்படிங்கிற லோகோ எல்லா இடத்துலையும் இருக்குது. டேங்கில் ஆகட்டும், அந்த பெட்ரோல் மூடியில் ஆகட்டும், அந்த கீழே இருக்கட்டும், கீழே முதற்கொண்டே இருக்குது. அண்டு நம்ம கை வைக்கக்கூடிய ஹேண்ட் ரெஸ்ட்டில் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா எஸ்டி அப்படிங்கிற ஒரு லோகோ வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. எல்லா இடத்துலையுமே இருக்குது. இண்டிகேட்டர்ஸும் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஒரு அசாட் லைட் ஆகட்டும், இண்டிகேட்டர் எல்லாமே பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குதுன்னு தாங்க சொல்லணும். ஆனால் என்னதான் இருந்தாலும் நம்ம ராயல் என்ஃபீல்டு அப்படின்னு வரப்போ அந்த பீட் வந்து இதில் எனக்கு ஃபீல் ஆகலை. எதனாலன்னு எனக்கு தெரியல, பட் உங்களுக்கு எப்படின்னு தெரில. பட் அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்திங்கன்னா மோட்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரோடு, ஆஃப் ரோட், அப்புறம் ரெயின் மோட் அப்படின்னு சொல்லிட்டு 3 மோடு கொடுத்துருக்காங்க. நீங்கள் மோடு சேஞ்ச் பண்ணி ட்ரைவ் பண்ணிக்க முடியும். அது வந்து மோடுனா உங்களுக்கு ஸ்பீடு அதெல்லாம் வேரி ஆகாது. ABS மட்டும் நமக்கு வந்து வேரி ஆகுங்க. அதாவது ரெயின் டைமில் ABS வந்து கரெக்டாக அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் ஆகும். ஆஃப் ரோடுக்குனா அதுக்கு தகுந்த மாதிரி ABS ஒர்க் ஆகும். நார்மல் ரோடுனா அதுக்கு தகுந்த மாதிரி ABS ஒர்க் ஆகும். இவ்வளோ தான் பார்த்திங்கன்னா அந்த மோடோட யூஸ்.
ஸோ எல்லா வண்டியிலையும் இருக்கிற மாதிரி தான் இதுலேயும் வந்து நமக்கு மீட்டர் இருக்குது. ஸோ கீர் இண்டிகேஷன், டைமு அண்டு எல்லாமே பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் டிஃப்ரெண்ட்டான ஒரு இது. பட் கீ தாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கல. எத்தனை பேத்துக்கு இந்த கீ பிடிக்குதுன்னு தெரில. பட் கீயை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்கலாம், கொஞ்சம் லுக்காக கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறது என்னோடய தாட்டு. ஸோ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கமெண்ட்டை கண்டிப்பாக படிப்பேன். மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா அந்த வண்டியில் எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தாங்க. ஸோ வேறு லெவலில் இருந்தது. நல்ல டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. லைட்டும் பார்த்திங்கன்னா ஓகேவாக இருக்குது. பட் ஒயிட் லைட் கொடுத்தது மட்டும்தான் எனக்கு எதனால் அப்படிங்கிறது தெரியல. ஸோ ஏன்னா நமக்கு ஒயிட் லைட் பார்க்க லுக்காக இருக்கும். பட் மிஸ்ட்டு இருக்கிற டைமில் அது எப்படி யூஸ் ஆகும் அப்படிங்கிறது எனக்கு புரியலிங்க. ஸோ இந்த எஸ்டி அப்படிங்கிற லோகோ வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் கொடுத்துருக்காங்க. டேங்கில் அந்த ஸ்டிக்கர் ஆகட்டும் எல்லாமே சூப்பராக இருக்குது. நல்லா பாலிஷ் பண்ண மாதிரி இருக்குதுன்னு வைங்களேன். சும்மா பளபளன்னு இருக்குது. அதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப அருமையாகவே இருக்குது. நீங்கள் வந்து ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரியும் அந்த மோடு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்கோம். மோடு நமக்கு வேணுங்கிற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆஃப் ரோட் ஆகட்டும், ரோட் ஆகட்டும் அண்ட் ரெயின் டைமில் அப்படிங்கிற மாதிரி நம்ம 3 மோடாக சேஞ்ச் பண்ணி நம்ம வந்து வண்டியை ட்ரைவ் பண்ணிக்க முடியும். ஏபிஎஸ் அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் ஆகும். அவ்வளோதாங்க. இந்த வண்டியில் இருக்கிற நல்ல விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லுக்கு தாங்க. லுக்கு வேறு லெவலில் இருக்குது. டிஃப்ரெண்ட்டான லுக்கு. நம்ம எல்லா பைக்கையும் பார்க்குறப்போ ஸோ இந்த ஸ்க்ராம்ப்ளர் வந்து கொஞ்சம் எந்த வண்டிலையும் பார்க்காத மாதிரியான ஒரு லுக்கு கலந்து விட்டுருக்காங்கங்கிறப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம மோட் சேஞ்ச் பண்ணி மல்டிபிள் ஏபிஎஸ் செட்டிங்ஸ் வந்து நம்ம இதில் யூஸ் பண்ணிக்க முடியும். இது ஒரு நல்ல விஷயம் அண்டு புது விஷயம்னு கூட சொல்லலாங்க. நான் இது வரைக்கும் எந்த பைக்லையும், அதாவது 300cc அப்படிங்கிறப்போ நம்ம எந்த பைக்லையும் இது பார்க்கல. அது மட்டும் இல்லாமல் 300cc இன்ஜினில் வந்து இவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது இந்த பைக். அப்படிங்கிறப்போ எஸ்டிக்கு வந்து ஒரு பெரிய சல்யூட்டுன்னே சொல்லலாங்க. அண்டு ரீஃபைன் மட்டும் க்ளீனாக இருக்குது, நீட்டாக இருக்குது. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோன்றது. எனக்கு என்ன தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பில்லியன் கம்ஃபோர்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ பின்னாடி எதுவும் பிடிச்சிக்கவும் இடம் இல்லை. சீட்டும் பார்த்திங்கன்னா ஒரு கம்ஃபர்டபுளாக இல்லை பில்லியனுக்கு. ஸோ இது வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக இருக்கிறவங்க இந்த வண்டி ட்ரை பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னே சொல்லலாங்க. ஏன்னா ஒரு 5 ஃபீட்டுக்கு மேலே இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஓகேவாக இருக்கும். 5.5 மேலே இருக்கணும் இந்த பைக் ஓட்டணும் அப்படின்னா. ஸோ அது கம்மியாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் சிரமம் தான். ஸோ கால் எட்டணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும். ஏன்னா பைக் கொஞ்சம் ஹைட்டு தான். நீங்கள் வந்து எஸ்டி ஸ்க்ராம்ப்ளர் தான் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருந்தாலும் சரி, இல்லை எஸ்டியில் வேறு ஏதோ பைக் எடுக்கிறீங்க, ரோட்ஸ்டர் ஆகட்டும், இல்லை ஆஃப் ரோடு வண்டியான அட்வென்ச்சர் ஆகட்டும், ஸோ இதில் ஏதோ ஒன்று எடுக்கிறீங்க அப்படின்னா உங்கள் பக்கத்தில் ஷோரூம் ஏதாவது இருக்கா, சர்வீஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறத விசாரிச்சுட்டு எடுங்க. ஏன்னா எஸ்டி அப்படிங்கிறப்போ நமக்கு ஜாவா ஷோரூமில் மட்டும்தான் கிடைக்கும். ஜாவா ஷோரூம் அப்படிங்கிறது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரேராக தான் இருக்குது. எல்லா இடத்துலையும் இல்லை. ராயல் என்ஃபீல்டு ஷோரூம் இருக்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் இல்லை. அதனால் நீங்கள் பார்த்து தெளிவாக சர்வீஸ்லாம் கரெக்டாக விட முடியுமா, உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தாராளமாக வண்டி எடுக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். இதே மாதிரியான ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தீபன். நன்றி, வணக்கம், பாய்.